வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். யூடியூபர்ஸ் தக் லைஃப் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? ஆறி போயிடுச்சா? போலாமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம யூடியூபர்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்து நான் பார்ட் 4 பண்ணுறேன். அடுத்த யூடியூபர்ஸ் தக்லீஃப்ல எந்த யூடியூபர் பற்றி பார்க்கலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம தக்லீஃபை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃபை நம்ம தலைவன் TTF இருந்து மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ கொஞ்ச நாள் தான் TTF எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம TTF வீடியோ ரெகுலராக பார்க்குற போது பாலிமர்காரன் வெயிட் பண்ணி ரெகுலராக டெய்லி பார்த்து TTF பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் பெருசாக ஊற்றி விட்டு வேற லெவலில் சம்பவம் மட்டும்தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாலிமர் போட்டோ எடுத்தனர். அப்போது தான் கெத்து என்பதை காட்டுவதற்காக விரல்களை விரித்து காட்டினார் TTF வாசன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ கொஞ்ச நாளா இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாம TTFோட லைஃப் நார்மலா போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி TTF அம்மா பர்த்டே ஸ்பெஷல் சொல்லி வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோல அவங்க அம்மா வச்சு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு. அதுல ஒரு கேள்வியா அவங்க அம்மா கிட்ட TTF லைஃப்ல கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கு, இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அம்மா சிம்பிளா ஓப்பனா நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பதில நீங்களே பாருங்க. வாசன், கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணிவெடியா இருக்கு, இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்னமா சொல்றீங்க? நினைக்கிறீங்க ஒருத்தங்க வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க லைஃப் எண்டிங்ல சூப்பரா இருக்கும் போதுன்னு அர்த்தம். அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா நம்ம பையனுக்கு இவ்வளவு கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு, இந்த அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க டைம் சரியில்லை போல பையனுக்கு, அந்த மாதிரி எனக்கு என்ன சரியில்லை. அவங்களுக்கே தெரியும், அம்மாவே சொல்லியிருக்காங்க கேட்டாதான். இப்போ ரீசெண்டாக இர்ஃபான் சீரியல 10 ரூபா பிரியாணி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் பல டபுள் மீனிங் டைலாக் பேசியிருப்பார் இர்ஃபான். இந்த வீடியோ கண்ணால பார்த்தா தான் இர்ஃபான் இப்படிலாம் பேசுவாருங்கிறதே ஒரு சிலர் நம்புவாங்க. தலைவர் அப்பெல்லாம் பேசியிருப்பாரு. இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் வீடியோ இருந்தாலும் ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தர் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்குவாங்க. மனுஷன் இப்பதான் கல்யாண குசியில இருக்காருன்னு பார்த்தா அப்புறம் தான் அப்படியே இருந்திருப்பாரு போல. அவர் ஃப்ரெண்ட் இவர்கிட்ட உங்களுக்கு எப்போ கல்யாணம் சொல்லி கேட்பாரு. அதுக்கு உடனே இர்ஃபான் அந்த பாயா நடிச்சவர் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த மனுஷன் சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதான் கூட்டிட்டு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு உடனே தலைவர் இர்ஃபான் என்ன ரிப்ளை பண்ணாரு நீங்களே பாருங்க. மே மாசம் கல்யாணம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? வீடியோ கூட்டு வரல. அவங்க ஊர்ல இருக்காங்க, கன்சீவா இருக்காங்க. பாய் பிரியாணி மட்டும் செய்யல, நிறைய வேலை செய்யறாரு. இந்த வீடியோ இன்னும் தக்லீஃப் இதோட முடியல. அந்த வீடியோவில் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாயா நடிச்சவர் எனக்கு மனசுக்கு எது பிடிச்சது அதை பண்றேன், போய் கல்யாணம் முடிச்சு நான் இங்கே நேரம் வந்துட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கு இர்ஃபான் ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க, அதை நீங்களே பாருங்க. முகூர்த்த நாள் பாய். அப்படியா? நல்ல நாளா? எனக்கு தெரியவே தெரியாது. நான் மாட்டீங்க கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எனக்கு கல்யாணம் முடிச்சோம், எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணலான்னு தந்தேன். அப்படிங்களா? அப்ப கல்யாணம் முடிச்சு முக்கியமா பண்ண வேண்டிய வேலை பண்ணலையா? இவர் கூட தான் அப்படி பேசுறாரு. இதோட முடியல, தலைவர் ஃபைனல் டச் ஒன்று பண்ணியிருப்பாரு. புரிஞ்ச பேசுதா, அதை நீங்களே பாருங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. AF1 பிரியாணி எங்க வேணா போடுவாரு கடை. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, பீரே அடிக்குதேடா. இப்போ நம்ம மொக்க கமெண்ட்ரி சேனல் ஒரு தக்லீஃப் பார்க்க போகிறோம். மொக்க கமெண்ட்ரி ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் ஃபேன் ஒருத்தர் இந்த வீடியோ ரொம்ப நாள் அனுப்பி இது தக்லீஃபாக போடுன்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. ஸோ இந்த வீடியோக்கு அவர் தான் பொறுப்பு. மனுஷன் ஒரு தக்லீஃப் வீடியோக்காக மொக்க கமெண்ட்ரியில் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த லைவ் வீடியோலாம் பார்த்து அதுலேருந்து ஒரு தக்லீஃப் எடுத்து அனுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோலேருந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த லைவ்ல WWE பற்றி பேசியிருப்பாரு. இப்போல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி. அடுத்து WWE பற்றி ஒன்று சொல்லுவார். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அதை நீங்களே பாருங்க, அதான் கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தேன், பட் இப்போதைக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணவே இல்லை. ஸ்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மாதிரி ரொம்ப கோலங்கள் சீரீஸ் மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. சீரியஸாக சொல்ல போனோம்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வர மாட்டேங்குது WWE பார்க்குறதுக்கு. இப்போதைக்கலாம் சின்ன வயசுலலாம் வெறி கொண்டு பார்த்து தம்பியெல்லாம் போட்டு எடுத்தது. ஸோ ஏன் சின்ன வயசுலலாம் வெறி கொண்டு பார்த்து தம்பியெல்லாம் போட்டு எடுத்தது.
அவருக்கு நார்மல் மீனிங்ல சொல்றாங்க. தம்பி அடிப்பாரு ஏதாவது சொன்னாலே. இவங்க டபுள் மீனிங்கா எடுத்துக்கிட்டோம். தமிழ் கேமிங் இல்லாம யூடியூபர்ஸ் தக்லீஃபா வாய்ப்பே இல்லை. தமிழ் கேமிங்ல இந்த தக்லீஃபை பார்த்துடலாம். தமிழ் கேமிங் எந்த லைவ் பண்ணாலும் சரி, ஆனால் ஜிடிஏ மட்டும் பண்ணா ஒரு தனித்துவமான ஃபண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். கர்மம் முடிச்ச நாய் தப்பான டைரக்ஷன் ஓடுது பாரு. இந்த பக்கம் வர வேண்டியதானே? ஜூம் பண்ணிருக்கோம். அப்படி ஒரு ஜிடி லைவ்ல ஒரு நாயை வச்சு மோப்பம் பிடிச்சி மிஷின் பிடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அப்ப அந்த கேம் பிளேல ஒரு நாயை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அந்த நாய் கரெக்டா மோப்பமே பிடிக்காது, மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கும். சடனா அந்த நாய் ஏதோ மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்ச மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கும். நம்ம ஆளுகளுமே எதை கண்டுபிடிச்சிருச்சு சொல்லி ஜாலியாக கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த நாய் வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம ஆளுகளுக்கு பல்பை கொடுத்துரும். அப்படின்னு அந்த நாய் கண்டுபிடிச்சது நீங்களே பாருங்க. ராஜா வர மாட்டாங்கல்ல, ஆமா விட்டுட்டு வரணுங்க. அவன் என்னையா பண்ணிட்டு இருக்கான்? அவன் வந்தானே என்ன குறுக்கால வந்தானே பிடிச்சிருக்கான்ல. நல்லா மோப்பம் முடியும். ஐயோ கடிச்சல போது நல்லா மாப்ப கம்முற முடியும். ஆவாங்க. இக்கடா இருக்க நீ என்னடி பண்ற? அந்த அந்த நாய்க்கு இது மாத்திக்கணுமா? தெரியலையே. மாத்தி பார்த்தோமா? மாத்தி பார்க்கலாம். ஏய் என்ன பண்றது? போது. ஏய் ஆமாயா அப்படிதான்யா. கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க யோ என்ன அது? இல்ல அது யோ, எப்பதா கடைசில நாய்க்கு மிமிக்ரி பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிச்சு. என்ன பண்ணுது? இப்போ நம்ம பார்க்க போற தகவல் எம்ஜி ஸ்கோர்ஸ். இது ஒரு தகவல் மட்டும் பாருங்க. இதை ஃபன்னா எடுத்துக்கோங்க, இது ஒன்றும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. மதன் கௌரிக்காக தனியாக 2-3 வீடியோ போட்டிருக்காரு, அது கன்ஃபார்ம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மதன் கௌரி பார்த்துருக்காரு, அது ஜென்யூனா மெச்சூரா எடுத்துட்டாரு மதன் கௌரியும். ஆனா என்னதான் அவர் அப்படி எடுத்துக்கிட்டாலும் 2 பேருக்கு நடுவில் ஒரு கோல்டு வார் போக தான் செய்யுது. அது வெளிப்படையா எங்கேயும் தெரியலனாலும் ஒரு இன்டர்வியூல தெரிஞ்சிருக்கும். சார்ஸ் வந்து எப்படின்னா யூடியூப்ல ஆரம்பிச்ச கொஞ்ச காலகட்டத்திலே வந்து ஒரு புயல் அடிச்சுட்டு போனதுனால அதுக்கப்புறம் எது நாளும் பொறி சாப்பிட முடிஞ்சிருது. அதனால வந்து சார்ஸ்க்கு இன்டைரக்ட்லி இன்டெப்டட் தான். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா ஒரு 10 சின்ன பசங்க நம்ம திட்டலாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி அதை கடந்து போயிட்டு வேற ஒன்று. ப்ரொஃபஷனலா பேசுறீங்க, ஃபார்மலா பதில் சொல்றீங்க. ஆடியன்ஸ் சொன்னாங்க. யூடியூனோட 5வது துவக்க விழா ஃபங்க்ஷனுக்கு 2 பேருமே போயிருப்பாங்க. அப்போ 2 பேருமே ஸ்டேஜில் ஒன்றா பேசுவாங்க. பிளிப் அவர் வீடியோவில் எப்பெல்லாம் மதன் கௌரி ட்ரோல் பண்ணுறாரோ அப்போ மதன் கௌரியோட ஃபேன்ஸ் எம்ஜி ஸ்காட்ஸி ட்ரோல் பண்ணுவார் சேர்த்து 2 பேருமே. பிளிப் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க இதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் போடாம அது கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப திட்டாதப்பா பாவம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சஜஷன்ல வசந்த் கௌரி வீடியோ வந்தோடனே இவர் வந்து மதன் கௌரி அண்ணாவோடைய ஃபேன் போல ட்ரிகர் ஆயிட்டாரு. இப்படி எல்லாம் மதன் கௌரி ஓட்டாரோட பொட்ட மவன் 3 ஸ்டார் மவனே அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய 2.0 மசூர் கௌரி வீடியோ வந்து பார்த்துட்டாரு. அந்த அளவுக்கு தரப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்டேஜில் மீட் பண்ண டைமில் வஞ்சப்பூலி சனி இலக்கண இலக்கியத்தில் இல்லாத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. நமக்கு அது புரியல. மதன் கௌரி அந்த ஸ்டேஜில் வச்சு பிளிப் சர்ஸை பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க வேணாம், என்னோட ஃபேன்ஸ் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு சர்ஸ் உடனே ஸ்டேஜில் வச்சு மதன் கௌரியோட ஃபேன்ஸ் என்ன சொன்னார் நீங்களே கேளுங்க. You can take the reviews on me, but என்னை ஃபாலோ பண்றவங்க மேல இருக்கிற ரிவ்யூஸ் நான் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்லை நான் குழந்தைங்களை திட்டுறேன். குழந்தைங்களை திட்டுறது இல்லையா? தலைவன் இதோட முடிக்கல. அந்த ஃபங்க்ஷன்ல முடிஞ்ச எல்லாம் கீழே போகும்போது தலைவன் மதன் கௌரிக்கு என்ன டோன்ல தேங்க்ஸ் சொன்னார் நீங்களே பாருங்க. ஹலோ எவ்ரிவன் சொல்லாத ஒரே மேடை தான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் எம்ஜினா. தேங்க்ஸ் எம்ஜினா. இப்ப நார்மலா பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 10K லைக் வந்து நான் யூடியூபர்ஸ் தக்லீஃப் பார்ட் 4 பண்றேன். அடுத்த வீடியோல எந்த யூடியூபர் பத்தி போலாங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் யூடியூபர்ஸ் தக்லீஃப் இருந்தா நம்ம இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க. வரட்டா மக்களே. அண்ட் வந்து இந்த வீடியோவை எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் அவங்க அம்மா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நான் பார்த்ததே இல்லை. அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, வாயாலெல்லாம் பிரச்சனை, அதை கொஞ்சம் மூடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க அம்மா சொல்றதே ஃபாலோ பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனை இப்ப வந்திருக்காது. அப்ப லைசன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். தேவையில்லாத வேலை எல்லாம் அதான் அது பாட்டுக்கு இவங்க வீடியோ எடுத்தோமா ரைட் பண்ணோமா ஜாலியா போயிருக்கலாம். இந்த மாதிரி அது இந்த பாலிமரபரு ஊர்ல இருக்க மத்த இதெல்லாம் விட்டுருவாங்க. என்ன நடக்குதோ அதை விட்டுட்டு அவங்களுக்கு வியூஸ் போகணும்னா யாரெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது மாற்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணி நல்லா வியூஸ் போகும்பா அப்படின்னு எடுத்து போட்டு விட்டுறாரு. இப்போ அவர் அந்த ஒருத்தர் பாயின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த வீடியோ பார்த்தப்ப ரீசெண்டா
இதுக்கு முன்னாடியே ஒரு 5 மாசம் இருக்கும்னு ஆமா நினைக்கிறேன். இப்பதான் பார்த்தா மாதிரி ஆமா இருக்கு. அது இப்போ போடும்போது அவர்னால எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர்கிட்ட வந்து Friend. பயங்கர க்ளோஸா பேசுறாரு. அப்படிதான் ஏன்னா ஃபேமிலி கூட எல்லாம் ஒரு வீடியோ போடும்போது எல்லாம் பேசி ஆமா. பார்த்துறேன். அதான் பசங்க வந்து வீட்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. அது பசங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஆனா இந்த வீடியோவில் அவர் இப்படி பேசுறேன் இப்பதான் பாக்குறேன். ஆனா அந்த ஹோமி ஃபைல தான் அவர் பேசுனதா அடப்பாவி அப்படின்ற மாதிரி அப்பதான் எனக்கு ஷாக் அதான் அது நிறைய பசங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா வீட்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவன் இப்படியா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஜாலியா அப்படியே உண்மையா இருப்பாங்களோ. மோசமா இருப்பாங்க. அப்படியா? ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்